எப்ப பார்த்தாலும் அடித்தடி பத்தியே பேசிட்டு இருங்க. அதெல்லாம் தெரியக்கூடாது தானே உன்னை மதுரையில கட்டி கொடுத்தாங்க. ஆமா, சின்னவன செம்ம சாத்துனியாமே. ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த வயசுல கல்யாணம் இருந்தா எல்லாம் ஒழுங்கா இருந்திருப்பீங்க. பெரிய அண்ணனுக்கு 45 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம பணம் பதவி அதிகாரம்னு தாங்குற திமிர்ல மயங்கி கிடக்குறாரு. அண்ணனை பத்தி தப்பா பேசாதக்கா. அவர் எத்தனை பேருக்கு சோறு போறாரு தெரியுமா? ஆமா, இப்படி ஒரு சோறு சாப்பிடறதுக்கு சாப்பிடாமலே பட்டினி கிடக்கலாம். அப்ப நீ எனக்கு சோறு போட்ட? 13 வயசுல வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது அண்ணன் போய் கார தொடுறான்ட்டாரு. இதான வயித்துல இருக்கிற பசி அப்படியே கண்ணை தெரியுதுன்னு சாப்பிட சொன்னேன். ஆமா, அன்னைக்கு நீ நெத்தியில விபூதி வச்சுக்கிட்டு நல்ல புள்ளையால வந்த. இன்னைக்கு நல்லா திட்டு. நீ திட்டாம வேற யாருக்கா திட்ட போறாங்க இல்ல? அண்ணே ஐயரே டீ கடை பேலன்ஸ் என்ன தர? ஹாய், குட் மார்னிங் ஆரு. எதுக்கு வந்த? எப்பவும் உங்க நினைப்பாவே இருக்கு. ஐ திங்க் உங்க மேல லவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். முத்து, நீ போய் வசதி வீட்டுல இட்லி ரெடியா இருந்தா வாங்கி வா போ. சரிண்ணே. நான் நிஜமா தான் சொல்றேன், உங்களை லவ் பண்றேன். ஏய், இந்த லவ் ஜவெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்தாக்கா பலாக்கா மாதிரி தெரியும், வச்சு பார்த்தாக்கா கலக்காய தெரியும். பாரு, பக்கத்துலேயே ஒருத்தன் வாந்தி எடுத்தாலும் 1/2 பிளேட் பிரியாணி நாங்க அழுங்காம திம்போம். 10க்கு 10 ரூம்ல நாங்க 15 பேர் படுத்து தூங்குவோம். நாங்க 20 பேர் ஒரே கக்கூசை யூஸ் பண்ணுவோம். உன்னால முடியுமா? சும்மா நம்ம ஹீரோஸ்ட பார்த்து மிரண்டு போய் லவ் கிவன் வளர்ற. ஏய் கிளம்பு போ. அன்னைக்கு என்ன நினைச்சு என் கழுத்துல செயின் போட்டியோ தெரியாது, நான் அதை தாலியா தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது எனக்குள்ள இருக்கிறது பூனாக்காரி இல்ல புதுக்கோட்டைக்காரின்னு. கண்ணாடி டம்ளர்ல தண்ணி குடிச்சு பீங்காம் பிளேட்ல சாப்பிட்டாலும் மனசுக்குள்ள ஒரு மண்பானையும் பழைய சடங்கு இருந்தது. அப்புறம் தான் புரிஞ்சது. ஏய், நான் சும்மா தாலி கிளின்னு கேள்வி பண்ற? மஞ்சள் கயிறுல கோத்த தான் தாலி. எந்த ஊர்ல போட்டாங்க தங்கத்துல தாலி? அப்படியே போட்டாலும் சீட் ஆடும் போது அவசரத்துக்கு செயின் வச்சு ஆடுறது இல்ல, அந்த மாதிரி தான் அவங்க ஒண்ணு வச்சு ஆடினானுங்க, நான் செயினை வச்சு கூட்டாந்தேன். அவள் தான் மட்டும் இல்ல, நாங்கெல்லாம் ரொம்ப கெட்டவங்க, உனக்கு ஒத்து வராது. கெட்டவன் எப்படி சொல்ற? நீ யாரையாவது கற்பழிச்சிருக்கியா? ஏய், 1-2 கொலையாவது பண்ணிருக்கியா? இல்ல. அப்புறம் எப்படி நீ கெட்டவன்? நீ தைரியமான நல்ல முட்டாள். ஏய், முட்டாள் கிட்டால மூஞ்சிய பேத்துற. ஆமா, உன் தைரியத்தை வச்சு நீ ரவுடின்னு சொல்லிக்கிற. உன் முட்டாள்தனத்தை மத்தவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. நடுவுல இருக்கிற நல்லவங்கிற உன்னை எனக்கு கொடுத்துரு, இல்ல கரெக்டா காரணம் சொல்லு, நான் போயிடுறேன். ஜீன்ஸ் போட்ட எவளையும் நான் நம்புறது இல்ல. அப்போ ஜீன்ஸ் போட்ட எவளையும் ஏன் காப்பாத்துன? என் கற்பு மேல டவுட்னா சொல்லு, நான் டாக்டர் கிட்ட வர்ஜினிட்டி டெஸ்ட் எடுத்து சர்டிபிகேட் காமிச்சிடுறேன். நான் நினைச்சா ஜீன்ஸை கட்டிட்டு எப்ப வேணாலும் புடவைக்குள்ள பூந்துருவேன், சமையல் அறைக்குள்ள பூந்து சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிருவேன். ஆனா உன்னால மாற முடியுமா? ஏய், யாராயிருவ? ஓகே ஓகே, நான் மாற சொல்லல. என்ன காப்பாத்தின அந்த ரவுடி சத்தை நான் ரசிக்கிறேன். திரும்பி வருமானு கூட தெரியாம 10,000 தூக்கி போட்டியே. இந்த பக்கம் 20 பேர், அந்த பக்கம் 20 பேர் இருக்கும்போது நடுவுல ஒத்தாளா நின்று எனக்காக போறாங்க. கடைசியில் என் கழுத்துல செயினை போட்டு என் கையை பிடிச்சி எடுத்துட்டு போனியே, அது சாதாரண புரியல. அந்த இறக்கத்துல அன்பு, பாசம், நேர்மை, அக்கறை, தைரியம் எல்லாமே இருந்துச்சு. கார்ல வந்த 1/2 மணி நேரமும் இனிமே இவன் கூட தான் வாழணுமோன்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன். இறக்கி விட்டுட்டு செயினை கேட்டப்பதான் தெரிஞ்சது எல்லாமே பொய்யன்னு. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், நீ எனக்கு வேணும்னு. என்ன பேசிட்டே இருக்க? நான் தான் முடியாது சொல்றேன்ல, கிளம்பு. நேரே பக்கமே வராத, கிளம்பு போ.